தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். We continue to see God's word. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். Hebrew 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். Wherefore, seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், looking unto Jesus and run the race which is appointed. பொதுவாக இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு போதனா முறை என்பதாக எண்ணுகிற வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். Many people think Christianity consists of some teachings. ஆனால் இந்த போதனை எங்கே வழிநடத்துகிறது என்பதை குறித்து அறியாமலேயே அநேக தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். Many people end up without knowing where the teaching leads to. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆக்கியோன் அதான் சொல்கிறார். The author of the Hebrew says, the people who are beings or to whom the epistle is written, இந்த நிருபம் எழுதப்பட்ட அந்த மக்கள், they were backsliding to a certain extent. இருதயத்தில் ஒரு விதத்தில் பின்மாறி போனார்கள். அந்த நேரத்தில் தான் இதை ஆக்கியோன் எழுதுகிறார். At that time the author says, நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, the sin which is compassed about. இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குறதெல்லாம் என்னென்னா பாவம் பாவம் பாவம், sin sin sin. Today many people are backsliding. அநேகர் இருதயத்தில் பின்வாங்கி போகிறார்கள். I was talking to a person who was supposed to be a preacher, trained in the Bible school. ஒரு பிரசங்கி என்று சொல்லக்கூடிய அளவில் வேதத்தில் பைபிள் ஸ்கூலில் படித்த ஒரு மனிதனிடத்தில் பேசினேன். Probably it was about 7:30 or 8 o'clock. ஒரு 7-8 மணி இருக்கும். When I called him, the way that he spoke made me to doubt whether he is drunk. பேசின அந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்த பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த நபர் குடித்திருப்பாரோ? Yes, backsliding slowly comes and creeps, and even people go for drinks even. Many preachers, so-called preachers. ஆமாம், பின்வாங்குதல் என்பது அநேகருடைய வாழ்க்கையில் மெதுவாக வருகிறது. எந்த அளவுக்கு போகுதுன்னா, குடிக்கக்கூட அவர்கள் ஆயத்தமாக இருக்கிற அளவுக்கு போகிற காரியம் உண்டு. பிரசங்கிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள். பேக்ஸ்லைடிங் ஸ்லோலி கிரிப்ஸ் இன்டு த ஹார்ட். பின்மாறுதல் என்பது இருதயத்தில் மெதுவாக அப்படியே பிடிச்சிக்குது. ஸோ we are compassed about sin. நம்மை சுற்றி நெருங்கி பாவம் இருக்கான அதை தள்ளிட்டு, you must despise it and you must look to Jesus. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். God has appointed
a race for each and every one of us. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உனக்கு இருக்கிற ஓட்டம் எனக்கு இல்லை. The race that you run is not for me. As or else, probably you are called in a different way. வித்தியாசமாக உன்னை அழைத்திருக்கலாம். ஆனால் ஒன்று என்ன, எல்லாத்துக்கும் ஒன்று, the common one is looking at Jesus. இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய பார்வை எங்கே இருக்கும்னா இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு பார்வை தான் அவனுக்குள்ளே இருக்கும். When a person is saved, he looks at Jesus. It is true, the sin encompassed around us. பாவம் நம்மளை சுற்றி இருக்குது, உண்மைதான். ஆனால் அவனுடைய பார்வை பாவத்தை அல்ல, இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. A life which looks to Jesus and run the race. நம்ம செய்கிற எந்த ஒரு ஆவிக்குரிய காரியமும், whatever the thing that we do spiritually, it should lead you to Jesus. இயேசுவினிடத்தில் உன்னை வழி நடத்த வேண்டும். நான் காலையிலே சொன்னேன், I just told in the morning, what is real salvation? ரட்சிப்பு என்னன்னா, நீ இயேசுவை நோக்கி பார்த்து ஓட ஆரம்பிச்சிட. யூ ஸ்டார்ட் ரன்னிங் அட் ஜீசஸ் அண்ட் ரன் த ரேஸ். பொறுமையோடு ஓட ஆரம்பிக்கிற. மெனி பீப்புள் சே தட் ஐ எம் சேவ்ட். நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். மெனி பீப்புள் சே ஐ எம் கோயிங் டு சர்ச் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். அநேக வருடங்களாக சபைக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அநேக காரியங்களுக்கு, ஐ எம் பார்ன் ஆஸ் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தேன். அல்லது நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். when I was a child, when I was a small girl, I started going to church. It's all very good, நல்லது தான். பட் உன்னுடைய வாழ்க்கையில் அது இயேசு உன்னை அங்கீகரிக்க போதுமானதா? Is it sufficient for Jesus to accept you or to agree with you? ஆகவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ரன்னிங் எ ரேஸ் லுக்கிங் அட் ஜீசஸ். இது இல்லைன்னு சொன்னால் we can't call him a Christian. அவங்கள கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த மக்களை பார்த்து இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம், லுக்கிங் அட் ஜீசஸ் அண்ட் ரன் த ரேஸ். கேட்ட அநேகர் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. மெனி பீப்புள் வில் கம் அண்ட் சே, என்ன சொல்லுவாங்கன்னா, Matthew 7:22-23, மத்திய 7வது அதிகாரம் 22-23 வசனத்தில், அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். Many will say to me in that day, அநேகர் சொல்லுவாங்களாம், நிறைய பேர், Lord, Lord, கர்த்தாவே கர்த்தாவே, we prophesied, பிசாசை ஓட்டினோம், அற்புதம் செய்தோம். அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்கிறார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அவங்க சொல்கிறாங்க, இயேசுவே இயேசுவே. நான் சொல்கிறார், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதே, ஐ டோன்ட் நோ யூ, ஹூ யூ ஆர். அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்கள் அதெல்லாம் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் இப்போ அவர் சொல்லிட்டாரு எனக்கு தெரியாதுன்ட்டாரே. என்னென்னா, மத்தேயு 13, மேத்யூ காஸ்பல் 13:24,
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல்னா என்ன? ஆண்டவருடைய வழியில் பின்பற்றும்படியான ஒரு பாதை. அதாவது அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை. A life submitted to God. அப்போ நிறைய பேர் இடத்துல அவங்க சொல்கிறாங்க, 25th verse, வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தமே எல்லாம் மறந்துட்டீரா? Lord, we were living like this. Did you forget? God didn't forget. ஆண்டவர் மறக்கலை. அப்போ உடனே சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசுவை ஞாபகப்படுத்துகிறாங்க, என்ன உங்களுக்கு மறந்து போச்சா? 26 அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே, என்ன நீங்களாம் மறந்துட்டீங்களா? Then shall he begin to say, we have eaten and drunk in thy presence. உங்களோடு உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோமே, மறந்துட்டீங்களா? We ate with you, did you forget? When you preached in the street also we were there. வீதியில் பிரசங்கம் பண்ணப்போ நாங்கள் இருந்தோமே, எல்லாம் மறந்துட்டீங்களா? Yes, Jesus healed many thousands of people. இயேசு ஆயிரக்கணக்கான மக்களை சுகப்படுத்தினார். Heal from sicknesses, வியாதியிலிருந்து சுகப்படுத்தினார். Heal from devil possession, பிசாசு பிடியிலிருந்து துரத்தப்பட்டார்கள், விடுதலை. They were all healed, சுகமடைந்தார்கள். But here is a contrary to say that I knew not. உங்களை எனக்கு தெரியாது. Is Jesus is lying? இயேசு போய் பேசுகிறாரா? Dear people, this morning I have been telling, இந்த காலையில் நான் சொன்னேன், whatever you do, it should lead you to Jesus Christ, a personal relationship with God. நீ எது செஞ்சாலும் இயேசுவை நோக்கி உன்னை வழி நடத்தணும். பைபிள் வாசிக்கிறியா? You read the Bible. It should lead you to a person, ஒரு நபரிடத்தில் வழி நடத்துகிறது. Who is that person? அந்த நபர் யார்? இயேசு கிறிஸ்து. ஜெபம் பண்ணுறியா? when you pray, it should lead you to Jesus Christ. இயேசுவினிடத்தில் வழி நடத்தணும். சிலர் நிறைய பைபிள் உட்காந்து வாசிப்பாங்க. Some people will read lot of Bible. அப்போ பின்னால் ஒன்றுமே தெரியாது. They can't even remember. ஞாபகம் கூட இருக்காது. ஒருவேளை ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்க, you just speak to him for half an hour, அரை மணி நேரம் பேசுகிறீங்க. வந்த பின்னால் உங்களிடத்தில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால், suppose after half an hour if you say, I don't know what he spoke, is it not ridiculous? இது ஒரு கேலியா இல்லை? ஆனால் நம்ம அப்படி தான் பைபிள் வாசிக்கிறோம். we read the Bible like this, we pray like this, அப்படி ஜெபம் பண்ணுறோம். அப்போ சால்வேஷனுங்கிறது என்ன? what is salvation? You come to know a person intimately and he knows you. உன்னை தனிப்பட்ட விதத்தில் அவர் அறிந்திருக்கிறார், அவர் உன்னை அறிந்திருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. Your dead in a soul, உன்னுடைய ஆத்மாவில் மரித்து போயிருந்த, ஆனால் பட் யூ ஆர் அலைவ். சொல்லுவார் 27, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், நீங்கள் எந்த இடம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ விச் பிளேஸ் ஃப்ரம் விச் பிளேஸ் யூ ஹவ் கம். ஒருவேளை உங்களை பார்த்து ஏசு அப்படி சொன்னார்னா, suppose if Jesus says like this, you say, Lord, I have been following you for so many years. ஆண்டவரே, அநேக வருடங்களாக நான் பின்பற்றிட்டு வரனே. I used to read Bible, வேதத்தை வாசிக்கிறேன். I was praying, ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இப்படி சொல்கிறாரு இவர், திடீர்னு உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. Dear people,
உனக்கு இயேசு தெரியலாம். யூ மே நோ ஜீசஸ், பட் டஸ் ஜீசஸ் நோஸ் யூ பர்சனலி? தனிப்பட்ட விதத்தில் இயேசு உன்னை அறிந்திருக்கிறாரா? இன் த சென்ஸ், வாட் வில் ஹி டெஸ்டிஃபை ஆஃப் யூ திஸ் ஈவினிங்? உன்னை பற்றி அவர் வேரில் சாட்சி கொடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் அவர்? ஆமாம், சாட்சி கொடுப்பார். நம்ம அதான் பார்க்குறோம். மேத்யூ 10th chapter, மத்தேயு 10th அதிகாரத்தில் அவர் சொன்னார், ஆமாம், உன்னை பற்றி அவர் சாட்சி கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். நீ யாருங்கிறத he will testify who you are. சொல்லிட்டார். அந்த ஜனங்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுன்ட்டார். இவங்க போய் சொன்னாங்க, நாங்கள் அந்த இடத்துல சாப்பிட்டோம், எங்கள் வீதியிலலாம் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணீங்க, we ate with you and preached. அவங்க சொன்னார், எவ்விடத்தாரோ எங்களுக்கு தெரியாதப்பா, I don't know to which place you belong to. Matthew 10:32-33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். Whosoever therefore shall confess me before men, him will I confess also before my Father which is in heaven. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திருக்கிற பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். But whosoever shall deny me before men, him will also I deny before my Father which is in heaven. இப்போ இயேசு என்னை குறித்து சாட்சி கொடுப்பாரா? Will Jesus testify of me? Yes, surely. நிச்சயமாக உன்னை பற்றி சாட்சி கொடுப்பார். இந்த மாலையில் உன்னை பற்றி இயேசு என்ன சாட்சி கொடுப்பார்? What will he testify this evening? He is my child. என்னுடைய பிள்ளை. She is my child. என்னுடைய சாட்சி. மனுஷர் முன்பு அறிக்கை பண்ணுறதுன்னா வாட் இஸ் திஸ்? அவர் முன்பாக whosoever confess before men. இயேசுவை எப்படி நான் வாழ்க்கையில் அறிக்கை அவரை பற்றி எப்படி சாட்சி சொல்கிறது, சாட்சி எடுக்கிறது? Living a life which is pertaining to a child of God, which is a child of Jesus. இயேசுவின் பிள்ளையை போல நீ நடக்கிறையா? Can you say, Lord Jesus, you know my heart? இயேசுவே, என் இருதயம் எனக்கு தெரியும், என் இருதயம் உமக்கு தெரியும். You know how my heart is longing for you. உமக்காக என்ன வாஞ்சிக்கிறது தெரியும். How I testified you. உண்மை எப்படி சாட்சியிட்டேன்? By my words, என்னுடைய வார்த்தையின் மூலமாக. By my works, என்னுடைய செயலின் மூலமாக. When somebody provoke me to anger, என்னை கோபப்படுத்த முடிய மற்றவங்க சொன்னப்போ கூட என் இருதயத்தில் ஒன்று இருந்தது. I had in my heart one thing. I am a child of Jesus. நான் இயேசுவினுடைய பிள்ளை. ஸோ நான் பேசுகிறதுக்கு முன்னால் அவருக்கு சரியாக இருக்குமான்னு நினச்சி தான் நான் பேசுவேன். ஐ வில் டாக் ஒன்லி ஆஃப்டர் கன்சிடரிங் வெதர் இட் வில் பி ப்ளீஸிங் டு ஜீசஸ். சட்டுன்னு நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். ஐ won't talk hastily. I really show forth that I am a child of God. நானுடைய பிள்ளைங்கிறத வெளிப்படுத்துகிறேன் through my words. வார்த்தை I won't talk harsh words. கடினமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். I won't be behaving which is not pleasing to Jesus. இயேசுவுக்கு திருப்தி இல்லாத வகத்தில் நான் வாழ்க்கையை வாழ மாட்டேன். என்ன கேட்டால், why? Because I have a living relationship with Jesus. இயேசுவோடு எனக்கு ஒரு உண்மையான தொடர்பு உண்டு. I know he is seeing me. அவர் என்னை பார்த்துட்ருக்கார், எனக்கு தெரியும். He is with me through the Holy Spirit and he is in me. பசுத்த ஆவியின் மூலமாக அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். Do you have a living relationship with God? ஜீவனுள்ள தேவனோடு கூட உனக்கு ஒரு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா? That is being saved.
அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீ மனுஷர் முன்னால் எப்படி வாழ்கிற? ஹவு டு யூ லிவ் பிஃபோர் men? உன்னை யாருமே பார்க்க வேண்டாங்க. nobody to see you. You may be alone. நீ தனியாக இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் ரியலி எ சைல்ட் ஆஃப் காட், நீ உண்மையான தேவனுடைய பிள்ளை இருந்தால் யாரும் உன்னை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நோ, நத்திங் டு, nobody has to see you. Your heart will testify that you are a child of God, and it will guide you to walk with the fear of God. உன் இருதயம் சாட்சியோட நீ ஆண்டுடைய பிள்ளை, நீ ஒரு தெய்வ பயத்தோடு நீ நடப்ப. தட் இஸ் சால்வேஷன். அதாங்க ரட்சிப்பு. தட் இஸ் சால்வேஷன். அதான் ரட்சிப்பு. வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்னென்ன? எ லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், வித் காட். ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்புக்குள்ளே நீ வருகிற. வாட் எவர் மே த ப்ராப்ளம், எது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, you go and share with him. அவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிற. You take all your burdens and cast upon him. உன்னுடைய பாரங்கள் எல்லாம் அவரிடத்தில் கொண்டு போய் அங்கே சொல்கிற. Because you know that you are a child of God. என்னன்னா நீ ஒரு ஆண்டுடைய பிள்ளை. Dear people, it is impossible for you to change your nature. உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்றிக்கொள்ளவே முடியாதுங்க. It is impossible. I can't change my nature. என்னுடைய சுபாவத்தை என்னால் மாற்றிக்க முடியாது. That is impossible. அதான் கேட்குறாரு, வரி குதிரை தன்னுடைய வரியை மாற்றிக்கொள்ள முடியுமா? The stripes, can it be changed? No, முடியாது. உன் சுபாவத்தை மாற்ற முடியாது. யாருமே தன்னுடைய சுபாவத்தை தானாக மாற்றிக்கவே முடியாது. Nobody can change. I have been telling so many times, பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிங்கத்துக்கு முன்னால் ஒரு கறித்துண்டையும் நல்ல அருமையான காய்கறிகளை வச்சா கறித்துண்டு தான் போகும். A lion, if suppose a part of flesh is kept and good vegetables are being kept before it, அது என்ன அதுதான் ஓடு. ஏன்னு கேட்டால் நம்ம சுபாவமே அப்படிங்க. our nature is like this. அதனால் don't try to reform your nature. வாழ்க்கையை ஏதோ சில காரியங்களால் மாற்றிக்கொள்ள பிரயாசப்படாது. ஆகவே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது when they hear God's word they will determine, அது தீர்மானம் பண்ணுவாங்க. some people in the new year, சில புது வருஷத்தில், I must change, நான் மாற்றப்படணும். it is impossible. முடியவே முடியாது. we will show our ugly nature. That is the nature of a fallen human being. விழுந்து போன மனுஷ சுபாவமே அதுதாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? what should I do? you humble before God that you are a sinner. ஒரு பாவிங்கிறத உன்னுடைய வாழ்க்கையில் நீ தாழ்த்தி வரணும். பாவி என்ன? what is a sinner? Because your actions and everything is sinful. நீ செய்கிற உன்னுடைய மற்ற எல்லாம் பாவத்தன்மை உள்ளதாக இருக்குது. அது இட்ஸ் நோன் டு பீப்புள். அது ஜனங்களுக்கு தெரியும். ஈவன் இஃப் யூ ட்ரை டு ஹைட் இட், அதை மறைக்க முயற்சித்தாலும் யுவர் ஃபேஸ் வில் எக்ஸ்பிரஸ் யுவர் ஆங்கர். உன்னுடைய முகம் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும். யுவர் வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸஸ் வாட் யூ ஆர் இன்சைட். நீ உள்ளே என்னவா இருக்கு அது வார்த்தை வெளிப்படுத்திடுது. சடனாக வந்துடுது. all of a sudden it comes to you are filled with bitterness. கசப்பினால் நிரம்பி இருக்கிற. I tell you dear friend, it is impossible for you to change your nature. உடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. many Christians, they try to change some nature, do some religious practices, reading the Bible, praying, or in many ways they show that they are Christians. அநேகர் என்ன பண்ணுறாங்க? தங்களை தாங்களே ஒரு மாற்றிக்கொள்ள பார்க்குறாங்க. வேதத்தை வாசிக்கிறதுலையோ ஜபிக்கிறதுலையோ, ஆர் டு இன்வால்வ் இன் சர்டன் கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ், சில கிறிஸ்தவ செயல்முறைகளில், ஈவன் டூயிங் சம் மினிஸ்ட்ரி, சில ஊழியங்கள், ப்ராபப்ளி சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, ஞாயிற்றுக்கிழமை ஊழியம், ஆர் சம் அதர் மினிஸ்ட்ரி, அது ஏதாவது வேறு சில ஊழியம்.
But dear people, can all these things make us to be acceptable to God as a true child of God? இவைகளெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைங்கிறத அங்கீகரிக்கக்கூடியமா ஆண்டவர் செய்வாரா? அல்லது அங்கீகரிக்கப்படுமா? இல்லவே இல்லைங்க. That's why Jesus said, you must be born again. அதுதான் நீ மறுபடியும் பிறக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, a new creation, ஒரு புது சிருஷ்டி. அது a new heart. Bible says, ரட்சிப்பை பற்றி பல விதங்களில் வேதம் போல் சொல்லுது. Regarding salvation, God says in so many ways, a new heart, புதிய இருதயம், புதிய ஆவி, a new spirit, a new nature, ஒரு புதிய சுபாவம், a new man, ஒரு புதிய மனுஷன். இதெல்லாம் எது காமிக்கிறது? you are born again, நீ மறுபடியும் பிறந்திருக்கிற. So God brings a new power of His Spirit to operate in that new man. இந்த புதிய மனுஷனில் பரிசுத்த ஆவியானுடைய புதிய வல்லமை கிரியை செய்கிறது. Probably you are the same man outside, வெளியே அதே மனுஷனா. But when your old nature tries to come up, இந்த பழைய சுபா மேலே வரும் பொழுது, இப்போ உனக்குள்ள அவர் இருக்கிறார். He is inside. So He takes up the control. அவர் அந்த ஆளுகை செய்கிறார். He makes you to understand immediately the horribleness of exposing your old sins. உன்னுடைய பழைய பாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியத்தை அவர் கட்டுப்படுத்துகிறார். Of course, there comes a real involvement of you. அதில் உன்னுடைய ஈடுபாடு அங்கே வருது. with the help of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட. So you stop talking like the old way in which you have been betraying God. நீ வாழ்க்கையில், பழைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரை காட்டி கொடுத்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை அதை கட்டுப்படுத்திடுது. There is no other religion which speaks of such a tremendous change. வேறு எந்த மதத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை குறித்து பேசவே இல்லைங்க. Is it true? இது உண்மையா? Yes, it's absolutely true. இது உண்மை. Crores and crores of people could testify the great change which is not native to them. அவங்களுக்கு இயற்கையாக இல்லாத அந்த தன்மையை கோடி கோடி ஜனங்கள் பேசித்தான் இருக்காங்க. அதனால தான் அந்த ஹீப்ரூ ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா அது மிகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். So many clouds of witnesses. Yes, it is absolutely true. இது உண்மையானது. ஆகவே உன் வாழ்க்கையில் நீ உன்னைத்தானே மாற்றிக்கொள்ள பிரயாசப்படாத. Don't try to change yourself. அப்போ நான் என்ன பண்ணுறது? You accept that you are sinful. நீ உண்மையாக ஒரு பாவத்தன்மை உள்ள நபர் என்பதை ஏற்றுக்கொள். You accept what you are. It is not that saying something which is strange to you. உனக்கு ஏதோ இல்லாத ஒன்று நீ சொல்லலை, இருக்கிறத நீ உண்மையாக சொல்கிற. What you are, you just tell. தேவனிடத்தில் சொல்கிற. You surrender to God. தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு. Dear people, God doesn't ask your money. ஆண்டவரும் பணத்தை கேட்கல. God doesn't ask you to go and serve me. எனக்காக போய் அந்த வேலை செய், இந்த வேலை செய்யலாம் சொல்லலை. God will, He has got people who are saved, who are transformed to do His work. அவருடைய பணியை செய்யும்படியாக அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். Even if you are changed, you will be the one among them. நீ மாற்றப்பட்டிருப்ப, அவர்களில் ஒருவராக இருப்ப. So mere
doing some even work or ministry is not sufficient. உடைய வாழ்க்கையில் ஏதோ சில ஊழியம் மற்ற செய்து கூட பரவாயில்ல. Unless you are changed, நீ மாற்றப்படலைன்னா is all useless. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. You should be saved. It's your soul. நீ ரட்சிக்கப்படணும். உடைய ஆத்மா முக்கியமானது. Because your soul is created to live in eternity. உன்னுடைய ஆத்மா நித்தியமாக வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் அது. The world, this morning I have been telling, இந்த காலையில் நான் சொன்னேன், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, the life which God has given you is to prepare your soul for eternity. உன்னுடைய ஆத்மாவை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இது. In that, so it begins here. இங்கே ஆரம்பிக்குது, இந்த உலகத்தில் ஆரம்பிக்குது. ஏன்னா நீ மரித்த பின்பாக ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. There is no possibility to be saved after you die. Once you die, the Bible is very clear. மரித்த பின்பாக you await judgment. நியாய தீர்ப்பு தான் உனக்கு காத்திருக்கு. But God has given you plenty of opportunities here. ஆனால் தேவன் உனக்கு எவ்வளோ சந்தர்ப்பங்களை கொடுத்துட்ருக்காரு. எவ்ரி வீக் ஒரு வாரம் உன்னோட பேசுகிறாரு. Through many life circumstances God is speaking to you. அநேக வாழ்க்கையின் சூழ்நிலை மூலம் ஆண்டவர் பேசிகிட்ருக்காரு. You can't do some cover up work. இதில் நீ ஏதோ கொஞ்சம் மூடி மறைக்க முடியாது. He knows your heart. உன்னுடைய இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. He knows what you are. நீ யாருங்கிறத நீ எப்படின்றது அறிஞ்சிருக்காரு. He knows you all in and through. உன்னை குளிக்கு எல்லாருக்கும் தெரியும். சில சமயம் ஒரு 2 நாளைக்கு முன்னால் நினச்சேன், God knows how I will die. But what a safety it is that I have a God who will definitely take me through the valley of death. எப்படி நான் மறிப்பேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன அந்த பள்ளத்தாக்கினூடாய் கடந்து போக பாதுகாப்பாய் கொண்டு செல்லுகிற ஒரு தேவனை நான் அறிந்திருக்கிறேன். The great joy of a Christian is to know a God who is with you. உன்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். He works for you. உனக்காக கிரியை செய்கிறவர். He loves you. உன்னை நேசிக்கிறார். He will take you through. உன்னுடைய வாழ்க்கை நல்ல சூழ்நிலைகளிலும் அவர் உன்னை எடுத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். whatever may be the problem, whatever may be the sickness, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும், He knows how to take you through. வாழ்க்கையில் எப்படி வழிநடத்துறது அறிஞ்சிருக்கிறார். ஆக சால்வேஷனுங்கிறது அவரை அறிஞ்சிருக்கிறது தாங்க ரட்சிப்பு. டு நோ Him personally is salvation. நீ ஒருவேளை சொல்லலாம், இயேசுவே உண்மை எனக்கு தெரியும், I know you, but does God knows you? தேவன் உன்னை அறிந்திருக்கிறாரா? As we ask His special child, விசேஷித்த விதத்தில் என்ன ஆண்டவர் சொல்கிறார், I have loved him with an everlasting love. நித்திய அன்பினால் நான் உன்னை நேசித்திருக்கிறேன் சொல்கிறார். God says, I loved you with an everlasting love. ஒரு நித்திய அன்பினால் உன்னை நான் நேசித்திருக்கிறேன். What a great love it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு இது இல்லைங்களா? So, what will be the testimony which Jesus could give about you now? உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பாரு? What you testify is not important. நீ என்ன சொல்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் இயேசு உன்னை பற்றி என்ன சொல்லுவார்? உடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுது, உன் ரட்சிப்பையும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளும்படி ஜாக்கிரதையாகிரு. Be aware. Be diligent to assure, make yourself be assured that you are a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறத குறித்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கிறது பைபிள் எச்சரிக்குது. அப்போ நான் என்ன செய்யறது? வாட் ஷுட் ஐ டூ? யூ ஹம்பிள் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நீ தாழ்த்து. டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். உன்னை நீ ஏமாற்றிக்காத.
These people, they thought that God will approve him. The preachers, the pastors, so-called pastors, preachers, they went and said, பிரசங்கிமார்கள் அல்லது போதகர்கள் சொன்னாங்க, oh, we have done so many things, நிறைய காரியம் செய்திருக்கிறோம். We prophesied, தீர்க்கதரிசனம் உரைத்தோம். We cast out devils, பிசாசுகளை துரத்தினோம். We did great miracles. But God said, I knew not. தெரியாது. Probably many people would say, அநேக மக்கள் சொல்லுவாங்க. Recently one Christian was talking to me. ஒரு கிறிஸ்தவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். He told about a preacher and tell, do you know him? அந்த பிரசங்கின் பெயரை சொல்லிட்டு அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். I said, I don't know that preacher. அந்த பிரசங்கி எனக்கு தெரியாது. He only guided me in all these things. இதில் தான் அவர் தான் என்னை இந்த காரியத்திலலாம் வழி நடத்தினார். He only asked me to do this. இதை செய்ய சொன்னார். See how God blessed me so much. எப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. How God gave me such a wonderful car. எவ்வளோ அழகான ஒரு ஆச்சரியமான காரை கொடுத்துருக்கிறாரு. How he has set up this work. இதையெல்லாம் எப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு. I said, I don't know that preacher. But he was telling about that preacher so much. அந்த பிரசங்கியை பற்றி அதிகமாக சொன்னார். So many things he was, I could not remember all those things. நிறைய காரியங்கள் சொன்னார். Dear people, what is the use of knowing the preacher if I don't know God? ஆண்டவரை நான் அறியலைன்னா பிரசங்கி அறிஞ்ச என்ன பிரயோஜனம்? He was really excited to tell all those things. அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டார். But because I knew him, அவர் எனக்கு தெரியும், அதனால் I didn't try to discourage him. I didn't argue with him. அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணலை, அவரை சோறுபுற பண்ணலையா அப்படின்னு நான் கேட்டுட்டு, ஏன்னா I send all my videos and everything to him also. இந்த வீடியோ மற்றெல்லாம் கூட அவருக்கும் கூட அனுப்பிச்சிட்ருக்கிறேன். ப்ராபப்ளி I don't know whether he hear it or not, I don't know. அது கேட்குறாரோ இல்லையா எனக்கு தெரியாது. பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல் தீஸ் திங்ஸ்? இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? டஸ் காட் நோஸ் யூ? இந்த காலையில் நம்ம பார்த்தோம், த கிரேட் காட், மகா பெரிய தேவன் 3 விதங்களில் அவர் தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து He portrayed in 3 ways the humility of Jesus. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை பற்றி நம்ம பார்த்தோம். முதலாவது, such a glorious God, அவ்வளோ ஒரு பெரிய தேவன், He confined himself to become a man. அவர் தன்னைத்தானே முழுமையாக ஒரு மனிதனாகும்படியாக தன்னை ஒரு எல்லைக்குட்படுத்தி கொண்டார். ஏன்னா மனிதனுக்காக மரிக்க வந்தவர் மனிதனாகவே மாறினார். He came into this world as a human being. Such a great God, அவ்வளோ பெரிய ஒரு தேவன். He came into the world. It's amazing that I could not understand. அதனால் விளங்கிக்கொள்ளவே முடியல. Nobody could really understand. யாருமே விளங்கிக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம பார்த்தோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். He confined himself as a man. ரெண்டாவது பார்த்தோம், he concealed all his glory. தன்னுடைய எல்லா மகிமையும் அப்படியே அவர் மறைச்சிட்டார். Only when the transfiguration, the mount of transfiguration, மறுரூப மலையில் he showed his glory. And when Peter and all saw the glory, they were fainted. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் தன்னுடைய மகிமையை காண்பித்தப்போ பேதுரு மற்றவர்கள் அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. They were talking. Simply a small fraction of his glory, அவருடைய மகிமையினுடைய அந்த ஒரு சின்ன இதை காமிச்சப்போ
Dear people, nobody can live seeing His glory. அவரோட நம்ம மகிமையை பார்த்து யாருமே பிழைத்திருக்க முடியாது. Moses asked to see the glory of God. தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக மோசே கேட்டப்போ, God didn't show His glory, really speaking. அவருடைய மகிமை உண்மையாலுமே the glory of the Father, He just saw the back. அதாவது அப்படின்னா is a very fading one. அப்படியே மறைமுகமாக மறைந்து போகிற ஒரு glory. Such a great glorious God. அவ்வளோ பெரிய ஒரு தேவன். But He concealed all His glory when He came in the world as a man. ஒரு மனிதனாக வந்த பொழுது தன்னுடைய எல்லா மகிமையும் அவர் மறைச்சிட்டார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இயேசு என்ன ஒரு மனுஷன் தானே. Many people say Jesus is only a man, is a good man, that's all. மூணாவது, He didn't enjoy the attributes of Himself. அவர் He all-knowing God, எல்லாத்தையும் அறிந்தவர், sovereign God, சர்வேகாதிபத்தியம் உள்ளவர், omniscience, எங்கே இருக்கிறவர், all knowledging God, எல்லாம் தெரிஞ்சிருக்கிறவர். But He didn't use the whole attributes of Himself in the world. இந்த உலகத்தினுடைய எல்லா மகிமையும் அவர் அந்த குணநலன்களை வெளிப்படுத்தலை. He humbled. அதான் பிலிப்பியரில் பார்த்தேன். He humbled Himself. தன்னைத்தான் அப்படி தான் அவர் தன்னை வெறுமையாக்கினார். He emptied Himself. தன்னை வெறுமையாக்கினார். He emptied Himself and became மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. பாருங்கள், பிலிப்பியருக்கு இந்த நிருபம் நம்ம பார்க்க முடிக்கிறதுக்கு முன்னால் பிலிப்பியருக்கு நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். Such a great God. அவ்வளோ ஒரு பெரிய தேவன், அவ்வளோ மகிமையானவர். இந்த உலகத்தில் இப்படித்தான் வந்தார். அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், பிலிப்பியன் 2nd chapter, இவ்வளோ பெரிய ஒரு தேவன். 6வது வசனம் 6th verse, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், He didn't thought that it was all necessary for Him. அவைகளெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கல. ஸோ பிகாஸ் He loved His people, தம்முடைய மக்களை நேசித்ததுனால தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். He emptied. எது எம்டினா? He emptied all His glory. எல்லா மகிமையை நீக்கிட்டார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சார். He became a slave and became a human being. ஏன்னா He has to die for the human being. மனுஷனுக்காக மரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆடுன்ற ரத்தம் நம்ம பாவத்தை நீக்காது. The blood of the goat or lamb can't cleanse our sins. It is only Jesus. ஆகவே இயேசுவின் வழி. அப்போ நீ இயேசுவை அறிந்திருப்பாயானால், when you know Jesus, you will become humble. தாழ்மையாக நீ மாறுவ. Humility is the only way of salvation. தாழ்மை தாங்க ரட்சிப்பினுடைய ஒரே ஒரு வழி. அதான் இடுக்கமான வாசல்னா என்ன? ஹம்பிளிங் அவர் செல்ஃப். நான் மனுஷனுக்கு பாருங்கள், நீங்கள் உலகத்தில் எங்கே போய் பாருங்கள், எவ்ரிபடி இஸ் ப்ரவுட் ஆஃப் தேர் ஓன் காஸ்ட், மணி, எஜுகேஷன். ஒவ்வொருத்தருக்கு என்னென்னா ஜாதி பெருமை, பண பெருமை அல்லது படிப்பு பெருமை. யாரை பார்த்து பேசுங்க? ஆனால் பெருமைக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. No place for pride and grace. இப்போ நீ இயேசுவினிடத்தில் ரட்சிப்பை பெற வரணுன்னா, நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன் ஆண்டவரே. I'm a sinful man. I'm a sinful man. பேதுரு இயேசு ஆண்டவர் அவருடைய படகுல பிரசங்கம் பண்ண பின்னால, when Peter, after preaching from the boat, he said, Lord, depart from me, I'm a sinful man. நான் ஒரு பாவியான மனுஷன். பாருங்க, அதனால தான் உன் தப்பை நீ உணராமல் நீ ரட்சிக்கப்பட முடியாது. unless you understand your own sinfulness. உன் பார்வையில் நீ எப்படி நினைக்கிற? நான் நல்ல ஒரு கிறிஸ்தவன், நான் நல்ல ஒரு கிறிஸ்தவள். you think in your sight that you are a good Christian, you are a good person. அதனால் நீ ஆண்டவரிடத்தில் தாழ்மையாக வர்றதுக்குரிய வழியை அடைக்கப்பட்டிருக்கு. The way to come to Jesus with humility is completely blocked. So you are too far from God. தூரத்தை தேவனை விட்டு தூரமாக நீ இருக்கிற.
ஸோ வாட் வில் ஹேப்பன் டு யுவர் சோல் வென் யூ டை? இப்போ மரிக்கும்போது உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன நடக்கும்? ஐ நியூ நாட், உன்னை அறியே. நீ இயேசுவை அறிஞ்சிருக்கலாங்க. யூ மே சே தட் யூ நோ காட். நீ ஆண்டவர் அறிஞ்சிருக்கன்னு சொல்லலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை தெரியும் சொல்லலாம். உன்னை அவருக்கு தெரியுமா? உன்னை அவருக்கு தெரியுமா? அப்படின்னா என்ன? உன்னை தெரியும், அவருக்கு தெரியும். He knows what you are. Suppose if you are a proud person, பெருமையான நபராக இருந்தால் God knows you. But personally, does God know you as His child? உடைய பிள்ளையா உன்னை அவர் அறிஞ்சிருக்கிறாரா? Do you have a fellowship, intimate fellowship with Him? அவரை நீ அறிஞ்சிருக்கிறையா? That is salvation. அதான் ரட்சிப்பு. That is joy and peace. அதான் சந்தோஷம், சமாதானம். அதான் இந்த காலையில் சொன்னேன். I know how to handle my problem. என்னுடைய பிரச்சனை எப்படி அறிஞ்சிருக்க ஹேண்டில் கையாடுறது எனக்கு தெரியும். Because I know the God who saved me. என்னை ரட்சித்த தேவன் எனக்கு தெரியும். Whatever may be the problem, என்ன பிரச்சனை, I know how to handle it. எப்படி கையாடுறது எப்படி தெரியும்? இந்த கையாளுறதுன்னு எனக்கு தெரியும். எப்படின்னா சொல்லியிருக்காரு, cast all your care upon Him. Cast all your care upon me. உன்னுடைய கவலை பாரத்தில் என் மேலே வச்சிரு. So I try, brothers, sometimes very small thing it may be, சின்ன காரியமாக இருக்கும். But I tell Him, Lord, I don't know how to handle this. ஆண்டவரை இது எப்படி கையாளுது எனக்கு தெரியாது. I don't know. தெரியாது. You just handle it. நீர் அதை எப்படி நடப்பியும். I have seen how God wonderfully works. அற்புதமாக ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார். I am not, why should I worry about this? When a person who loves me is willing to undertake everything for me. எனக்காக எல்லாத்தையும் செய்கிற ஒரு தேவனை நான் அறிஞ்சிருக்கும் போது ஏன் கவலைப்படணும்? பவுல் சொல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து. The one who loved me and gave himself, the Christ. அந்த இயேசுவை உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். இல்லை, நான் வாழ்க்கையை நீ ஒப்புக்கொடு. Commit your life. Why should you hide? How long will you hide? எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே மறைச்சிட்டு இருப்ப? நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டே நீ எவ்வளோ நாளைக்கு தான் போயிட்டுருப்ப? How long will you continue saying, I am a Christian, I am a Christian, I am saved, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? Will Jesus say that you are saved? ஆண்டவன் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சாட்சி சொல்ல முடியுமா? Will your actions reflect that you are saved? உன்னுடைய செயல் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு பிரதிபலிக்குதா? Will your words reflect that you are a child of Jesus? உன்னுடைய வார்த்தைகள் இயேசுவின் பிள்ளையாக காட்டுதா? இல்லைன்னா தாழ்த்து, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், யூ ஹம்பிள். லார்ட், ஐ எம் சின்ஃபுல். நான் ஒரு பாவத்தன்மை என்கிட்ட இன்னும் இருக்கு ஆண்டவரே. நான் எவ்வளோ சத்தியம் கேட்குறேன், எவ்வளோ நாள், ஆனால் என் வாழ்க்கை இப்படியே மாற்றப்படாமல் இருக்கு. அதான் சொல்கிறேனே, பொத்த பையில் நீ போட்டுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய ஆண்டவர் சொல்கிறாரு, வெடிப்புள்ள தொட்டியை நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணி ஊற்றுனா என்னங்க இருக்கும்? பொத்த பையில் போட்டால் என்ன இருக்கும்? ஸோ ஆல்டுகெதர் இந்த வாழ்க்கையை நீ வீணடிச்சிடாத. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். வாழ்க்கை வீணடிக்கிறது மாத்திரமில்லை, நித்தியமாக நீயே நரகத்துக்கு போயிட்டு நாங்கள் முடிவே இல்லையே. நோ எண்ட் இன் ஹெல். அது இன்னும் பயங்கரம் இல்லையா? அதனால தான் பைபிள் சொல்லுது, இப்பொழுதே, நவ் இஸ் த டைம் ஆஃப் சால்வேஷன். இப்போவே. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு? இப்போவே. நவ் இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இப்போ நீ ஆலயத்தில் உட்காந்துருக்கிற, நீ உன்னுடைய உண்மையான இருதயத்தை இயேசுவினிடத்தில் சொல். டெல் ஜீசஸ், லார்ட், ஐ ஆம் சின்ஃபுல். நான் பாவத்தன்மை. என் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷம் வார்த்தை கேட்குறேன், நான் ரட்சிக்கப்படல. ஐ எம் நாட் சேவ்ட். ஐ ஹியர் காட்ஸ் வேர்ட். ஐ டிசீவ் மை செல்ஃப் அண்ட் டிசீவ் அதர்ஸ். என்ன நான் ஏமாற்றிக்கிறேன், மற்றவங்களையும் நான் ஏமாத்துறேன். as though I am a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையை போல. Shall we surrender to Him and pray? அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோங்களா? உடைய வாழ்க்கையை குறித்து எல்லாற்றையும் அறிஞ்சிருக்கிற அவரிடத்தில்
நீ ஒப்பு கொடு. யூ கமிட். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர், மக்கன்பாக மறைக்க ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு உண்மையான ஒரு ஜீவனுள்ள தொடர்பு உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறது என் இருதயமே சாட்சி சொல்லும். மை ஹார்ட் வில் டெஸ்டிஃபை ட்ரூலி வெதர் ஐ ஹேவ் எ லிவிங். உம்முடையத்தில் உண்மையான தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது என் இருதயமே சாட்சி சொல்லுது. ஆண்டவரே, நான் பாவத்தன்மை உள்ளவன் தான், ஆனால் என் பாவத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு பரிகாரியாக நீ இருக்கிறீர். ஒரு புதிய சுபாவத்தை தருவதாக வாக்கு பண்ணுகிறீர். புதிய இருதயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறீர். புதிய மறுபிறப்பை ஆயத்த பண்ணியிருக்கிறீர். புதிய சிருஷ்டிப்பை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இவ்வளவுலாம் இருந்தும் நான் என்ன ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டு நான் ஏன் என்னையும் ஏமாற்றிட்டு மற்றவங்களை ஏமாற்றி கடைசியில் அது நஷ்டம் அடைகிறது நான் தானே நரகத்தில் போய் ஐயோ எவ்வளோ தருணங்கள் கிடைச்சது, எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சது, உங்களுக்காக குழல் ஊதினோம், கூத்தாடலை. ஆண்டவரே மன்னியும், என்னை சோதித்தறிந்து வேதனுண்டாக்குற வழிகளை நீக்கி போட ஆண்டவர். துணிகரமாக பாவத்தில் நான் போக வேண்டாம். துணிகரமான பாவத்துக்கு என்னை நீங்களாக்கும். பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, இந்த மாலையில் நீர் உள்ளத்தோடு பேசும். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை, எங்களுக்கு மிக மிக குறுகிய கால வாழ்க்கை. ஆனால் இந்த தருணங்கள், வாய்ப்புகள் எவ்வளோ காலங்களுக்கு கொடுத்துட்டீர். ஆவியானவரே, நெருக்கருவியாய் பேசும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.